வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்கோ கிச்சனில் ரொம்பவே சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிரேவியை நம்ம சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி கூடலாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக நல்லாயிருக்கும். வெறுமனே ரசம் கூட வச்சுட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் துண்டுகள் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துருக்கிற மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு தயிரை நல்லா அடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். அப்படியே சேர்த்திங்க அப்படின்னா நல்லா திரியாக இருக்கும். அதனால் நல்லா அடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கரெக்டாக ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா மட்டன் வந்துட்டு அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். 1 மணி நேரம் பொறுத்து ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துகிட்டு மிதமான தீயில வச்சு அதோடைய வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுடுங்க. இப்போது மசாலா நல்லா வறுபட்டதும் தனியாக அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. காரத்துக்காக நான் 6லேருந்து 7 காஞ்ச மிளகாயை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அந்த மிளகாயும் இந்த வறுத்த பொருட்களோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போது கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துட்டு 2 பிரியாணி இலை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடுங்க. இது வறுபட்டதும் நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. கிரேவிக்கு நல்லாயிருக்கும் வெங்காயம் அதிகமாக சேர்க்கும்போது. வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதும் ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கி விட்டு அதுக்கு பிறகு நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற இந்த மட்டன் துண்டுகளை இதில் நம்ம சேர்க்க போகிறோம். நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும்போது வீடியோ வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு, தெரியாமல் ஸ்டாப் ஆகிடுச்சு, மன்னிச்சிடுங்க. இப்போது மட்டன் துண்டுகள் சேர்த்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நல்லா அப்பப்போ கிளறி விடுங்க. அதுக்கு பிறகு நம்ம தக்காளி சேர்க்கலாம். இப்போது இது கூடவே ரொம்ப சின்ன சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மிதமான தீயில வச்சு நம்ம வேக வைக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மட்டன் கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதோடைய ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் கூடுதல் காரம் சேர்ப்பீங்க அப்படின்னா இன்னும் 2 மிளகாய் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற அந்த மசாலா விழுதையும் சேர்த்துடலாம். அந்த காஞ்ச மிளகாய் வந்துட்டு அந்த காரம் நல்லாவே கொடுக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஊற வச்சுட்டு செய்யும்போது நல்லா ஃபைனாகவும் நல்லா அரைப்பட்டு வரும். அந்த கிரேவியும் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு மூடி போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குறைவான தீயிலே வச்சு வேக வைக்க போகிறோம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். மூடி போட்டு அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடுங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், சூப்பராகவே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அழகாக சூப்பராக தயாராகிடுச்சு. இதை டைரெக்டாக நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா கூட அவ்வளோ அட்டகாசமாக நல்லாயிருக்கும். எப்போவுமே நம்ம மட்டன் சமைக்கும்போது குக்கரில் வைக்காமல் இந்த மாதிரி பாத்திரத்தில் இல்லை கடாயில் டைரெக்டாக பண்ணும்போது குறைஞ்சது ஒரு 40 நிமிஷமாவது நல்லா குறைவான தீயில வச்சு கிளறி வேக வச்சோம் அப்படின்னா மூடி போட்டுட்டு நல்லாவே வெந்து வந்துடும். இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கிற இந்த மட்டன் கூட நம்ம தேவையான அளவு தண்ணீர் சேர்க்க போகிறோம். நம்ம கிரேவி பண்ணுறதுனால ஒரு 1லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, போதுமானதாக இருக்கும். இதில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தண்ணிலாம் சேர்த்த பிறகு உங்களுக்கு காரம் கம்மியாக தெரியுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் வாசனையாக. இப்போது இதை நல்லா மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் குறைவான தீயிலே வச்சு வேக வைக்க போகிறேன். இடையில வந்துட்டு நம்ம கிளறி விடலாம். எப்போவுமே இந்த நான்வெஜ் குழம்போ இல்லை கிரேவியோ பண்ணும்போது நம்ம செஞ்சு முடிச்சுட்டு 1/2 மணி நேரம் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா திக்காகிடும், நல்லா கெட்டியாகிடும் அந்த கிரேவி. அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக நான் கொத்தமல்லி கருவேப்பிலையை நல்லா தூவியிருக்கேன். நல்லா கலந்து விட்டு சூடான சாதத்தோடையோ இல்லை இட்லி, சப்பாத்தி, பூரியோடலாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக நல்லாயிருக்கும்.
நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.